இந்த கூட்டமே உங்களை சந்திக்கின்ற கூட்டம் தான். இது அப்படியும் ஒவ்வொரு வட்டத்திலையும் உள்ள மற்ற நிர்வாகிகளை நான் பேர் சொல்லி அழைத்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் உங்களிடம் நிறைய பேச வேண்டியிருக்கு. இங்க வேதாச்சலம் நிறைய நிர்வாகிகளை நியமனம் செய்திருக்கிறார். நம்மை பார்த்து கேட்கிறார்கள், டிடிவி தினகரன் கூட 4 பேர் இல்லைன்னு. 4 பேர் கூட இல்லைங்கிறாங்க. அதனாலதான் டிடிவி தினகரன் வெளில போன உடனே இன்றைக்கு பழனிசாமியின் முகம் வாடி போயிருக்கு. தெரியுதா இல்லையா? அவர் நினைச்சிட்டு இருந்தாரு, நம்ம தான் ஏற்கனவே அவங்க எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்காங்களே, நம்ம போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர்கள் தன்னை அண்ணன் பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நம்பிட்டு இருந்திருக்காரு. எவ்வளவு பெரிய அறிவாளி பார்த்தீங்களா அவரு? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த அண்ணன் பழனிசாமி எழுத்துதான், அவருடைய துரோகத்தை எழுத்துதான். அந்த துரோகத்தை எப்படி நமது முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியுமா நம்மால? நான் 4 மாதங்கள் அமைதியா இருந்தேன்னா ஏப்ரல் 11 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் சில நான் தொலைக்காட்சியில் சொல்றேன்ல, அதெல்லாம் எதையும் நான் மறைச்சு சொல்ல மாட்டேன், தெரியும் உங்களுக்கு. நேற்று கூட செங்கோட்டையை வந்து என்ன பார்த்தாரு அப்படின்னு தொலைக்காட்சியில போட்டாங்க. அவர் பார்த்தாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும். அவர் அலறிக்கிட்டு தொலைக்காட்சியில நான் யாரையும் பார்க்கலன்னு சொன்னார். பாவம். அவர் வந்து ஒரு மூத்த நிர்வாகி, அவர் எல்லாரும் ஒன்னாகணும்னு சொல்லி இன்றைக்கு குரல் எழுப்புகிறார். அம்மாவின் தொண்டர்கள் எல்லோரும் ஒன்றிணையணுங்கிறதுல நமக்கு யாருக்கும் மாற்று கருத்து இருக்கா? ஆனா பழனிசாமி தலைமையில இணைய முடியுமா? அவரை முதலமைச்சராக்கணும். முதலமைச்சராக்கிய 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 18-19 பேர் அவர் என்னை கட்சியை விட்டு நீக்கியதை ஏற்றுக்கொள்ளாமல் கவர்னர் சென்று மனு கொடுத்தார்கள். ஆட்சியை கவுக்கிறதுக்காக மனு கொடுத்தாங்க. பழனிசாமி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நாங்கெல்லாம் பிப்ரவரி மாதம் திமுக கொண்டு வந்த நம்பிக்கை இல்ல தீர்மானத்தில் பழனிசாமி இருக்க வேண்டும் என்று எங்கள் அப்பொழுது நான் துணை பொதுச் செயலாளர் இருந்தேன். கரெக்டா? சின்னம்மா அவர்கள் பெங்களூர்ல இருந்தாங்க பொதுச் செயலாளர். அவர்கள் இல்லாத காரணத்தினால நான் துணை பொதுச் செயலாளர் அன்றைக்கு அவருடைய இடத்திலிருந்து செயல்பட்டு இருந்தேன். என்ன சொன்னா, அன்றைக்கு ஆட்சி அமைக்க போறப்ப கவர்னர் சொன்னாரு, நல்லது ஒரு ஆட்சி இருக்க வேண்டும், அம்மா அவர்கள் ஆட்சி தொடர வேண்டும், அம்மா அவர்கள் இல்லை என்று ஊழல் லஞ்ச லாவணியம் பெருகிவிடக்கூடாது. அது அவருக்கு என்ன, நான் 99 எம்பியா இருந்தப்ப அப்ப வாஜ்பாய் கவர்மெண்ட்ல அவரு மத்திய உள்துறை அமைச்சராக துணை பிரதமராக இருந்த பெரியவர் அத்வானிக்கு கூட அவர் மத்திய உள்துறை இணையமைச்சராக இருந்தவர். அப்பொழுதே எனக்கெல்லாம் அவரை தெரியும். ஆனா ரொம்ப பழக்கம் இல்லை. ஆனா திரும்ப சின்னம்மா அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்பு பிப்ரவரி 1ஆம் தேதி அவரை நான் போய் பாம்பேல பார்த்தேன். அவர் மகாராஷ்டிரா கவர்னராக இருந்தப்ப 7ஆம் தேதி நாங்க வந்து ஆட்சி அமைப்பதற்கு கோரிக்கை வைக்க இருக்கிறார்கள், நீங்கள் வர வேண்டும் என்று. அவர் வருகிறேன் என்று சொன்னார். 7ஆம் தேதி தான் தெரியும் உங்களுக்கு. கோர்ட்ல வந்து சின்னம்மா வந்து போய் நம்ம முதல்வராக தேர்ந்தெடுத்து கொடுத்தப்ப கோர்ட்ல தீர்ப்பு வருது, அதனால அது வந்த வரைக்கும் பிறகு பார்க்கலாம்னு சொல்லிட்டாரு. 14ஆம் தேதி 14ஆம் தேதி என்ன நடந்துச்சுன்னு தெரியும். அதுக்குள்ளார 5ஆம் தேதி தானே முன்வந்து சின்னம்மா அவர்கள் தான் என்ன இப்ப முதலமைச்சர் ஆக்குனாங்க, அம்மா அவர்கள் மறைக்கு பிறகு அவர்களுக்கு கொடுப்பதில் எந்த பிரச்சனை இல்லைன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் கடிதம் கொடுத்தார். அவர் அமைதியா இருந்திருந்தாருன்னா 14ஆம் தேதி சின்னம்மா அவர்கள் பதவி ஏற்க முடியாமல் போன பிறகு அவரே தொடர்ந்து இருக்கலாம். யாரோ
அவர்கள் சொன்னதை கேட்டுட்டு அவர் அன்றைக்கு பாதை மாறி போனார். எனது நல்ல நண்பர் தான். நான் அவரை பொறுமையாக இருங்கள் என்று சொன்னேன். சின்னம்மா முதல்வரானா நீங்க துணை முதல்வர் ஆகலாம் கேட்டுட்டு தான் இருந்தாரு. நல்லாதான் இருந்தாரு. என்னமோ காலம் செய்த சதி. அவர் யாருடைய பேச்சை கேட்டு அவர் தர்ம யுத்தம் தொடங்கி இன்றைக்கு மீண்டும் நம்மோடு வந்து இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். இல்லை என்றால் அவரே இருந்திருக்கலாம். சின்னம்மா அவர்கள் இல்லாமல் போன போது அங்க வேற யாரும் உட்கார வைக்கணும்னப்பா அம்மா அவர்கள் 4-5 அமைச்சர்களை எப்பயுமே சீனியர் மினிஸ்டர்ஸா கூட வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கால 91, 96 SDS முத்துசாமி கண்ணப்பட்டிருந்தாங்க. 2001, 2006 திரு பன்னீர்செல்வம் போன்று 4 பேர் இருந்தாங்க. 11லயே அது பேர் 4-5 பேர் இருந்தாங்க. 16லயே 4-5 பேர் இருந்தாங்க. அதுல பன்னீர்செல்வத்திற்கு அடுத்த இடத்துல இருந்தவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இருந்த பழனிசாமி. வேற ஒண்ணு 10 கை இருக்கு, பெரிய திறமசாலிலாம் இல்ல. அந்த அடுத்தது இருந்தவரை சீனியாரிட்டி பார்ப்போம்ல, அதுல அவரை அன்னைக்கு நியமித்தாங்க. அன்றைக்கு அவர் எப்படி எல்லாம் பணிவா இருந்தாரு. அன்றைக்கு எம்எல்ஏக்களை கையெழுத்து வாங்குறப்ப எந்த முன்னாடி வந்து அண்ணா என் பேரை சொல்லிடாதீங்க, பாதி பேர் ஒத்துக்க மாட்டாங்கன்னு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே செம்எல்ஏ எல்லாம் இன்னைக்கு அவர் கூட இருக்காரு. அன்னைக்கெல்லாம் அவங்க வெளியில ஓடிட்டார் செம்எல்ஏ எல்லாம். உங்களுக்கு தெரியும், 11 பேர் திரு பன்னீர்செல்வத்தோட 10 பேர் இன்னும் கூட சென்று 11 பேர் அன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களிச்சாங்க. ஆனா அவங்களெல்லாம் திரும்ப சேர்த்து மந்திரி பதவி கொடுத்து எம்எல்ஏக்களாக தொடர்ந்தாங்க. ஆனா இவருக்கு வாக்களித்தார்களே 122 பேர்ல 18 பேரு. அவர்கள் இவரை என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு, சின்னம்மாவை பொதுச் செயலாளரை நீக்கிய பிறகு கோபப்பட்டு அவரிடம் போய் கேள்வி கேட்ட பொழுது டெல்லிக்கு பயந்துட்டு அது மாதிரி பண்ண வேண்டியிருக்கு, ஆட்சி வேணும், ரெட்டை வேணும் தான் அப்படி பண்ணணும்னு போய் சொன்னார். அவர்கள் எல்லாம் 18 பேரும் என்னை வந்து நாம டெல்லியில திகார்ல கொண்டு வச்சிருந்தாங்க 30 நாள். நான் இருக்கா அந்த நேரத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. திரும்ப நான் வந்த பிறகு அவர்கள் எல்லாம் மனு கொடுக்க சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், கவர்னர்கிட்ட எங்களுக்கு பழனிசாமி மேல நம்பிக்கை இல்ல, வேற முதல்வரை தேர்ந்தெடுக்கணும், அதுக்காக சட்டமன்றத்தை கூட்டுறதுக்கு கவர்னர் தான் அனுமதி கொடுக்கணும் அதுன்னு கேட்டாங்க. அவர்கள் எல்லாம் குறுக்கு வழியில இன்றைக்கு பதவி நீக்க செய்தார். இவரை முதல்வர் ஆக்கினப்ப எதிர்த்து திமுகவோட சேர்ந்து வாக்களித்த 11 பேர் மீண்டும் இணை துணை முதலமைச்சரா அமைச்சர்களாக 11 பேர் இருந்தாங்க. ஆனா இவருக்கு 122 பேர் வாக்களித்தவர்கள்ல கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்கிறதுனால சரியாக அவர்கள் 18 பேரை நீக்கினார். அங்க 4 வருஷத்தை எப்படியோ ஓட்டிட்டாருன்னு வச்சுங்க. 2019 தேர்தல் ரெட்டை இருந்துச்சு. ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்னாடிதான் அவங்களுக்கு ரெட்டை கொடுத்தாங்கன்னா, ஆர்கே நகர்ல அம்மா அவர்கள் தொகுதியிலேயே புரட்சி தலைவர் அவர்கள் நினைவு நிதியத்தன்றைக்கு டிசம்பர் 24 அன்றைக்கு நாம் தான் வெற்றி பெற்றோம். ஒரு புதிய சின்னம் கிடைச்ச சின்னம் குக்கர்ல நின்று அன்றைக்கு 6000, 8000, 10,000 அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு கொடுத்து அவர்கள் அதுக்கெல்லாம் அதை கண்டெல்லாம் மயங்காம உங்கள் வீட்டு பிள்ளையாகிய என்னை வெற்றி பெற செய்தார்கள். 19 பாராளுமன்ற தேர்தலில் சில கட்சிகள் நம்மோடு கூட்டணிக்கு வர இருந்தார்கள். அப்பொழுது புதிதாக கட்சி தொடங்க இருந்த ஒரு உச்ச நடிகர், உங்களுக்கு தெரியும் யாருன்னு, அவர் கூட கட்சி ஆரம்பித்து விட்டு நம்மோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணிக்கு வருவதாக அவருடைய நண்பர்கள் வந்து என்னோட பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் உடல் நலம் காரணமாக அரசியலுக்கு அப்பொழுது வரவில்லை, கட்சி தொடங்கவில்லை. உங்களுக்கு தெரியும், 19 இன்னொரு கட்சி இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்களே 2 பேரு. அவர்கள் ஒருவரை என்னோட பேசி வர்றேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அவர்களை இந்த சதி கூட்டம் எப்படியோ அவர்கள் பக்கம் அழைச்சிட்டு போயிட்டாங்க. நாம் தனியாக நின்றோம். நம்ம கூட இப்ப SDPI தான் நின்றுச்சுன்னு நினைக்கிறேன், வேற யாரும் கிடையாது. அப்படியும் இந்த 19 தேர்தலில் நாம் இவர்கள் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தோம். பல 100 கோடிகளை செலவு செய்தார்கள். ஆட்சி அதிகாரம் இருந்தது. மத்தியில் ஆள்கிற கட்சியும் மாநிலத்தில் ஆள்கிற கட்சியும் கூட்டணி, இன்னும் பாமக, தேமுதிக அப்படின்னு பல கட்சிகள் கூட்டணி இருந்து அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. காரணம், நாம் தனித்து வாங்கிய வாக்குகள் எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள் நாம் தனித்து நின்றோம். பல இடங்களில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள்.
நிறைய இடங்கள்ல நம்ம ஊராட்சி இல்ல நமது பணபலம் இல்லை என்றாலும் நமது நிர்வாகிகள் வேட்பாளர் என்றவர்கள் செல்வாக்கால் வெற்றி பெற்றார்கள். 21 தேர்தலுக்கு முன்னாடி சில பேர் நின்றுட்ட திமுக விழுத்தெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்னா போகணும், நீங்க வரணும். எனக்கு தெரியும் பழனிசாமி என்னை பார்க்கவே பயப்படுவார். நேரா பார்க்கவே பயம் இருக்கும்ல. துரோகம், பச்சை துரோகம். பதவியில உட்கார வச்சவங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு என்ன பார்க்கிறதுக்கு தைரியம் வருமா? அவருக்கு தயக்கம் வரும். என்ன நேரம் சந்திப்பாரா? ஆனா இவங்க எல்லாம் பெரியவங்க, வயசுல மூத்தவங்க. நம்ம வீட்டுல எல்லாம் அந்த பெரியவங்க சொன்னா சிலது சரி நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு தெரியும் அண்ணன் பழனிசாமி நம்மளை பார்த்தாலே எஸ்கேப் ஆயிடுவாரு, எங்க கூட்டணி வருவாரு. அதுதான் நடந்துச்சு. நான் ஒன்னும் அவரை ஏத்துக்கிறவன் இல்ல, ஏத்துக்கிறதுக்கு இடம். இப்ப எல்லாம் சொல்றீங்க, அதுக்காக நம்ம கேட்டுட்டு அமைதியா இருப்போம்ல. இப்ப வேதாச்சலத்திட்ட சொல்றோம் கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம் இருப்பார்ல. ஆனா அவருக்கு தெரியும் நடக்காது. என்ன இருக்கு அதே மாதிரி அன்னைக்கு இருந்தோம். பழனிசாமி அப்ப நம்ம 20 சீட்ல டைரக்டா தோக்கடிச்சோம். அவங்க ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செஞ்சாங்க. ஆட்சி அதிகாரம், மத்தியில் உள்ளவங்க கூட்டணி, பாமக கூட்டணி, தேமுதிக கூட்டணி, என்னென்னமோ வச்சோம். பெருசா 75 தொகுதி வாங்கலாம். அந்த பண்ண செலவுக்கு தமிழ்நாட்டுக்கு 10 பட்ஜெட் போடலாம். அந்த அளவு பணம் செலவு பண்ணி ஒன்றும் நடக்கல. குறிப்பா அங்க டெல்டாலேயும் தென் தமிழகத்து மக்களும் இவர் 10.5% நம்ம வன்னிய சொந்தங்களுக்கு ஏமாத்துறதுக்காக அறிவிச்சார். தெரியுமில்ல? அது ஒண்ணு நடக்காதுன்னு தெரிஞ்சு இருந்தாலும் அவங்களை ஏமாத்தணும். எல்லாரும் ஏமாத்துறவள தானே, நம்மளை ஏமாத்துற மாதிரி அவங்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கலாம் பார்த்தாரு. இங்கேயும் தோல்வி. அங்க தென் தமிழகத்துல 104 சமுதாயங்கள் இதனால் பாதிக்கப்படுறோம்னு சொல்லிட்டு இது இங்க இடஒதுக்கீடு கொடுக்கிறது அதுக்குன்னு முறை இருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து ஜனத்தொகைக்கு ஏற்ப விகிதாச்சார முறையில பிரிச்சாதான் அது சட்ட ரீதியாக அது நிற்கும். இல்லைன்னா யாராவது கோர்ட்டுக்கு போனா போயிடும். அது மாதிரி தான் போடுச்சு. அது ஒரு காரணம். அவர்களுக்கு அம்மா அவர்கள் இருந்தவரை நமது பெரிய வாக்கு வங்கியாக இருந்த தென் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை எதிர்த்த காரணத்தினால் பழனிசாமி அன்றைக்கு தென் தமிழ்நாட்டில் இறந்த முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவங்க இதை கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணி, அங்கெல்லாம் திமுக கொஞ்சம் நிறைய செலவு பண்ணி தான் அதுவும் போயிருக்கும். தோத்தாங்க. 24 கூட்டணியை விட்டு ஓடி போயிட்டார். மோடி அவர்கள் இன்றைக்கு நன்றி சொல்றாரு. பாஜகவுக்கு நான் நன்றியோட இருப்பேங்கிறாரு. பாராளுமன்ற தேர்தல் தானே பாஜகவுக்கு முக்கியமான தேர்தல். அந்த தேர்தல் அப்ப மோடி கூப்பிட்டு ஒரு உட்கார வச்சிருக்காரு கூட்டணி டெல்லியில. அடுத்த நாளே பின்னாடியா ஓடி வந்துட்டார். மோடிக்கு வாக்களிக்க கூடாது, மோடி ஆட்சி வந்தா நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு பேசிட்டு இப்ப நன்றி உணர்ச்சி பத்தி பேசுறாரு. அது காரணம் இல்ல, அந்த கட்சிய வேற மாதிரி ஆயிட போது தனக்கு பொதுச்சாளர் இல்லைன்னு சொன்னதும் ஓடி போய் ஒட்டிக்கிட்டு இருக்காரு. ஒட்டிக்கிட்டு என்ன நினைச்சாரு, நாம எல்லாம் இவரை ஏற்றுக்கொண்டோம். நானும் ஒரு 3 மாசம் அமைதியா இருந்தேன். என்கிட்ட சொன்னாங்க சில மாற்றங்கள்லாம் வரும், நீங்கள் விரும்புகிற மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்கின்ற மாதிரி தேர்தல் நேரத்தில் நீங்க செயல்படுற மாதிரி மாற்றங்களை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். அதுக்குள்ள பழனிசாமி ஊர் ஊரா நம்ம சிஆர்எஸ் அம்மா சொன்ன மாதிரி பச்சை பஸ்ல ஏறிக்கிட்டு போற இடத்துல எல்லாம் ஒரே ஆட்டம். நம்ம ஊர்ல இந்த பேய் ஆட்டம் பாங்களே, காட்டேரி மாதிரி நின்றுகிட்டு என்னமோ இவர் தான் தமிழ்நாட்டை 4.5 ஆண்டுகள் இவர் செய்த ஊழல் முறைகேடுகளை ஊரே சிரிக்குது. சம்பந்தி, சகல, சொந்தக்கார இவர்களை வச்சுக்கிட்டு பல ஆயிரம் கோடிகள் மக்கள் வரி பணத்தை ஏப்ப விட்டது. அதனாலதானே 21 அது ஒரு காரணம். இன்னமும் பெரிய நேர்மையாளர் மாதிரி இவரு நியாயஸ்தம் மாதிரி ஊர் ஊரா போய் குதிக்கிற போறவர் ஆம்புலன்ஸ் எல்லாம் பிடிச்சி அடிக்க போறாரு. பார்த்தேன். இதுக்கு மேல பொறுமையா இருந்தா துரோகம் ஒரே ஆட்டம் போடுது. சொன்னல நான் அன்னைக்கு தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. பேயாட்டம் போடுது, ஒரே கூச்சல் போடுது. இது என்னமோ செய்த துரோகம் எல்லாம் தான் செய்ததெல்லாம் சரிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க பாக்குது.
இதுக்கு மேல விட்டு வச்சா ஆகாது, இது நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு தான் செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த கூட்டணியை விட்டு வெளில வந்து. இதுக்கு இடையில இந்த பாஜக இப்ப புதுசா ஒரு தலைவர் வந்திருக்காரு, அவரு நம்ம பழைய நண்பர் தானே. அவர் என்ன நினைச்சிட்டாரு, அண்ணன் நைசா டெல்லி கலைஞ்சிட்டு போய் அங்க பெரிய தலைவர்களோட பேச வச்சு சமாதானப்படுத்திடலாம், நம்மள பழனிசாமியை முதலமைச்சரா ஏத்துக்கலாம்னு சொல்லி அவரும் பழனிசாமி அவர் வீட்டுல போய் விருந்து கொடுத்தாரு திருநெல்வேலியில. 108 வகை உணவுலாம் போட்டு அப்ப தனியா ரூம்ல உட்காந்து அவங்க வீட்டுல உள்ள ஆளுகளே எனக்கு சொல்லிட்டாங்க, வேறடா என்னன்னா என்ன மத்தியில டெல்லிக்கு அழைச்சிட்டு போய் முக்கியமான தலைவர்களை வைத்து என்னை சமரசம் செய்யணும். எனக்கு போன் பண்ணார், அண்ணா டெல்லிக்கு போகணும், எதுக்குங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், கீழே எல்லாரும் சரியாயிடுவாங்க. நான் கேட்டேன், பாஜகவுக்கு அண்ணா அமமுகவுக்கு என்னங்க பிரச்சனை, கீழே உள்ள நிர்வாகிகளுக்கு பிரச்சனை இல்ல, இல்ல அதிமுகவோட சரியாகணும். அது என்னங்க அங்க வந்து உங்க தலைவர்களை சந்திக்கிறதுனால எங்க நிர்வாகிகள் என்ன சரிவாங்க, பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லைன்னு சொன்னாதான் எங்க ஆளுங்க நாங்க சரியா வர முடியும் அப்படின்னு சொன்னேன். இவங்க என்ன டெல்லிக்கு அழைச்சிட்டு போறதுக்காக முனைப்பு காட்டியார்கள் பார்த்தேன். அங்க உள்ள தலைவர்கள்லாம் நமக்கு அவர்கள் மீதுதான் மரியாதை உண்டு, எல்லாம் அனுபவஸ்தர்கள். அவர்களை போய் சந்தித்து அதுக்கப்புறம் கூட்டணி விட்டு வெளியில வர்றது நல்லா இருக்காது. அவர்கள் கூப்பிடுறதுக்கு முன்னாடியே வெளில போயிடுவது தான். இன்னைக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி அங்க சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவன் அவர்கள் நினைவு நாளில் போறப்ப அங்க போய் இறங்கின உடனே மாலை போட்டு இறங்கணும். அந்த மீடியால உள்ள நண்பர்கள்லாம் நயினார் நாகேந்திரன் வந்து முதலமைச்சர் பழனிசாமி சொல்வதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, அவர்தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார், அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் கேட்டாங்க. நம்மள்ட்ட அப்படி கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன், 24 தேர்தலில் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் வந்தாதான் நாட்டுக்கு நல்லதுங்கிற காரணத்தினாலதான் நாங்க கூட்டணிக்கு போனோம். உங்களுக்கு தெரியும், எந்த பழனிசாமி யாரை பயன்படுத்தி நம்ம இயக்கத்தில் இருந்து வெளியேற்றினாரோ, அந்த கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறாரோ, அவர்களோட போய் நம்ம உட்கார்றது தானே ராஜதந்திரம். என்ன எங்க அங்க பாய் உட்கார்ந்துருக்காரு, அதான ராஜதந்திரம். இந்த பழனிசாமிய பயமுத்துறதுக்காக போய் உட்கார்ந்த ஆள் அரண்டிட்டார். பல இடங்கள்ல 3வது இடம் ஆடி போயிட்டாரு. அங்க உள்ளவங்க எல்லாம் நம்ம அங்க போனது பயந்துட்டாங்க, அதான் அடிச்சு பிடிச்சிட்டு உடையாந்தாரு. அவர் வந்தாரு, நம்ம வெளில வந்தோம். சரிதானே? செப்டம்பர் 1ஆம் தேதி நான் சொன்னேன், மோடி அவர்களை பிரைம் மினிஸ்டர் ஆகிறது தான் நாங்க போனோம். இப்ப நடக்க போறது தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல். இங்க தமிழ்நாட்டை மக்களின் தலையெழுத்தை நிர்ணயிக்கிற தேர்தல், தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற தேர்தல். இதுல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாட்டை, கூட்டணி நிலைப்பாட்டை நான் டிசம்பர் மாதம் அறிவிப்பேன். உடனே தொலைக்காட்சிகள் அவங்க அடுத்தது நீங்க என்டிஏல இல்ல இல்ல வெளியில வந்துட்டீங்களான்னு கேட்டுதான் ஆமான்னு சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு கேட்கல, அங்க கூட்டம் தள்ளுமுள்ள நானும் மேல ஏறி வந்துட்டேன். பார்த்தா கொஸ்டின் மார்க், என்டிஏல இருந்து விலகி விட்டாரா அப்படின்லாம். அடுத்த நாள் காட்டுமன்னார் கோயில்ல நம்ம பேரூராட்சி செயலாளர் வீட்டு ரிசப்ஷனுக்கு போனேன். அங்க பிரஸ் எல்லாம் வந்து நீங்க என்டிஏல இருந்து வெளில வந்துட்டீங்களான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொல்லிட்டோம். அந்த 3ஆம் தேதி. பாவம், நம்மளுக்கு ஒன்றும் பழனிசாமியை தவிர வேற யாரும் அங்க உள்ளவங்க மேலதான் எந்த வருத்தம் கிடையாது, கோபம் கிடையாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் இருந்துச்சுன்னு அன்னைக்கு அங்கேயே இருந்துட்டாங்க. இன்னைக்கு அதிமுகங்கிற கட்சியே இல்லை, அதான் உண்மை. ஏன்னா புரட்சி தலைவர் உருவாக்கிய கட்சியில அவரை திமுகவிலிருந்து அந்த கட்சிக்காக உழைத்து 67 ஆட்சிக்கு வர, அந்த கட்சி வளர பாடுபட்ட புரட்சி தலைவரை 71 முதலமைச்சராக கருணாநிதி மீண்டும் வருவதற்கு உழைத்த புரட்சி தலைவரை ஒரு பொதுக்குழுங்கிறத ஒண்ணு கூட்டி அவர் நீக்கினார். ஆட்சி அதிகாரம் இருந்த காரணத்தினால 4 எம்எல்ஏக்கள் தான் புரட்சி தலைவரோட வந்தாங்க. நிர்வாகிகள்லாம் யாரும் நம்ம கூட எல்லாம் கூட நிறைய பேர் வந்திருக்கீங்க, அப்ப வரல. தலைவர் தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சார், அதான உண்மை. அப்பதான் அவருக்கு ஏற்பட்ட வழிதான். எந்த கட்சியிலையும் அப்படி கிடையாது. யார் வேண்டுமானாலும் பொதுச்செயலாளர், பொதுச் செயலாளரை அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுல கை வச்சாங்க. முதல்ல என்னமோ இணை ஒருங்கிணைப்பாளர், இறை ஒருங்கிணைப்பாளர் ஒன்று அறிவிச்சாங்க.
அப்புறம் பார்த்தா ஒரே நாள்ல ஒரு பொதுக்குழு கூட்டி பன்னீர்செல்வத்தெல்லாம் பாட்டில் அடிச்சு வரட்டாங்க, பொதுச் செயலாளர் அறிவிச்சுட்டாங்க, சட்ட திட்டத்தெல்லாம் மாத்திட்டாங்க. ஏன்னா மறுபடியும் யாராவது இந்த போட்டிக்கு வரக்கூடாது. இப்ப பழனிசாமி உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் போட்டி போட முடியாது. ஏன்னா அவர் பிடபிள்யூ மினிஸ்டர் இருந்தப்பெல்லாம், ஹைவேஸ் மினிஸ்டர் இருக்கிறப்பெல்லாம் சின்ன சின்ன கான்ட்ராக்டர் எடுக்க முடியாம 10 கோடி குவாலிபிகேஷன் எடுத்தவங்க இருந்தாதான் ஒர்க் எடுக்க முடியும்னு நிறைய பேர் வயிற்றுல அடிச்சாங்கல்ல. அதாவது அந்த ஒர்க்கை 10 பிரிச்சு 10 கோடி ஒர்க்கை ஒவ்வொரு கோடியா முன்னெல்லாம் கொடுப்பாங்க. இப்ப இந்த ஆள்லாம் ஒரே ஆள்கிட்ட பேசிக்கிட்டு டெண்டர்ல குவாலிபிகேஷன் 10 கோடி ஏற்கனவே வேலை பார்க்கிறவனுக்கு எல்லாம் கொடுக்க முடியும் கொடுத்து எல்லாரும் வயிற்றுல அடிச்சாங்கல்ல. அதே டெண்டர் பழனிசாமி பொதுச் செயலாளர் பதவியும் டெண்டர் முறையில வைக்கிற மாதிரி 10 மாவட்ட செயலாளர் முன்மொழியணும், 10 மாவட்ட வழிமொழினா வேற யாருக்கு முன்மொழிவான்? எல்லாரையும் தான் நீ கையில வாங்கி வச்சிருக்க, காசை கொடுத்து வச்சிருக்க, உனக்கு வேண்டிய ஆளெல்லாம் மாவட்ட செயலாளர் போட்டு வச்சிருக்க. இப்ப இங்க இவ்வளவு நிர்வாகிகள் இருக்கீங்களா, யாராவது ஒருத்தர் நான் நேரடியா போட்டிருக்கேனா? உண்மையை கேட்கிறேன். மாவட்ட செயலாளர் ஒட்டி நீங்க எல்லாம் விருப்பப்பட்ட ஒரு பயிரோட்ல எம்எல்ஏ இருந்தவர், இந்த பகுதியிலே இருப்பவர், நல்ல மனிதர், அதனால அவரை போட்டோம். மற்றபடி யாராவது செல்லம் அவர்களே எங்க வரு யாராவது ஒரு நிர்வாகி நான் சொல்லி போட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாருடைய இது பண்ணி மண்டல பொறுப்பாளர் அது மேற்பார்வையில நிர்வாகிகள் போடுறீங்க. ஆனா அங்க உள்ள அத்தனை நிர்வாகி மாவட்ட செயலாளர் பழனிசாமியா போட்டுக்கிட்டது. அதனால 10 பேரோ 20 பேரோ முன்மொழியணும். வேற யாருக்கு முன்மொழிவான்? தான் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் பொதுச் செயலாளர்னு அறிவிச்சுட்டு ஒரு ஹிட்லர் பணியில கட்சியை நடத்துறாரு. அதனாலதான் சொன்னேன், அங்க உள்ள தொண்டர்லாம் கொதிச்சு போயிருக்கான். ஆனா உங்க மாதிரி அவங்களுக்கு முதுகெலும்பு இல்லை. நீங்க இப்ப கூட்டணி போகக்கூடாது என்னிட்ட போற இடத்துல பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோம், தலைவர்கிட்ட சொல்லுன்னு கேட்டாங்க. ஒரு செயல்வர்கள் கூட்டத்திலே ஒருத்தர் இருந்துச்சு பேசுனாரு, இந்த பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிறதுக்காக தலைவரை நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குதான் நீங்க தொகுதி கூட்டம் நடத்துறீங்களான்னாரு. பொறுமையா இருங்க, உங்களுக்கு இன்னும் 1 மாசம் பொறுங்கன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தினேன். ஏன்னா அவரு கோபப்படலாம். லட்சம் தொண்டர்களை, இத்தனை நிர்வாகிகளை வழிநடத்த வேண்டிய நான் அவசரப்படக்கூடாதுல்ல. அதனால பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். ஏன்னா மாற்றம் வரலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில அவசரப்பட்டு நம்ம ஒரு கூட்டணியில இருந்து வெளியில போகலாம். ஆனா அது வர்ற மாதிரி தெரியல, வெளியில வந்தேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சி கிடையாது, அடிப்படையெல்லாம் இருந்தாலும் உடைச்சிட்டாரு. ஆனா அந்த ரெட்டை இலையை வச்சுக்கிட்டு, அந்த பேரை வச்சுக்கிட்டு, ஆக்சுவலா அது எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகமா தான் இன்னைக்கு இருக்கு. ஏடிஎம்கே அல்ல, இடிஎம்கே. நான் சொல்றேன் பாத்தீங்களா, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அத 26 நம்மளுடைய 21 தேர்தல்ல பழனிசாமியை ஆட்சிக்கு வர விடாம தடுத்தோம். கரெக்டா? நாம் வெற்றி பெறவில்லை என்றாலும் அவங்களை வர விடாம தடுத்தோம். 24ல பல தொகுதியில டெபாசிட் ஆகிறதுக்கு பண்ணோம். 3வது இடம் 4வது இடம் முடிச்சு. இந்த தேர்தல்ல நாம் சட்டமன்ற தேர்தலுக்கு ஆளுங்கட்சியாக செல்வோம். எழுதி வச்சுங்க, ஆளுங்கட்சி கூட்டணியிலே செல்வோம். நாம் இடம்பெற போகிற கூட்டணி தான் தமிழ்நாட்டில வெற்றி கூட்டணியாக இருக்கும். இது ஏதோ நீங்க கை தட்டணும்னா நான் பேசல, உங்களுக்கு தெரியும். உறுதியாக அதற்கான வேலைகளை பார்த்து கொண்டிருக்க அமைதியா. அந்த 4 மாசம் அதான் பார்த்தேன். உறுதியாக நாம் எந்த கூட்டணியில் இடம் பெறுவோமோ அந்த கூட்டணி தமிழ்நாட்டில் வெற்றி பெறும், ஆளுங்கட்சியாக மாறும். அதே நேரத்தில் பழனிசாமி என்கிற தீய சக்திய, துரோக சக்திய இந்த தேர்தலில் ஜனநாயக ரீதியாக நாம் வீழ்த்த போகிறோம். இது நடக்கும். காரணம், நம்மோடு நியாயம் இருக்கிறது, நம்மிடம் நீதி இருக்கிறது. நாம் என்னோடு வந்திருப்பவர்கள் யாரும் ஆளுங்கட்சியாக இருந்த பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக அதன் பலாபலன்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு என்னோடு வந்தவர்கள் இங்கேயும் இங்கே இருக்கீங்க. சரிதானே? இன்னைக்கு மீட்டிங் போறாருன்னா அவர் சொந்த காசுல மண்டபத்தை பிடிச்சி எல்லாரும் வந்திருக்கீங்க. இது ஒண்ணும் கான்ட்ராக்ட்ல வாங்கின பணமோ ஆளுங்கட்சியாக இருந்து சம்பாதித்த பணமோ கிடையாது. இதுதான் உண்மை. அதனால சொல்ற, சொந்த ரத்தத்தை சிந்தி
வியர்வை சிந்த உங்கள் சொந்த உழைப்புல தமிழ்நாடு முழுவதும் நம்ம கட்சிக்கு திமுகவுக்கு 75 வருட திமுகவுக்கு இணையாக கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறீர்கள். அந்த எடப்பாடி திமுகவுக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்கு. ஒரு இடத்துல மீட்டிங் போடணும்னா அவங்க கோடி கோடியா செலவு பண்ணணும். நாம் வண்டி வாகனம் கொடுத்தாலே அந்த கூட்டத்தை கூட்டுகின்ற அளவுக்கு நமது இயக்கம் வலுப்பட்டிருக்கிறது. நாம் 3வது அணியாக நின்ற காரணத்தினால் மக்கள் நமக்கு வாக்களித்தால் அந்த வாக்குகள் வீணாகிவிடும் என்றுதான் அவர்கள் நமக்கு வாக்களிக்கவில்லை. அதையும் தாண்டி நமது பல மாவட்டங்கள்ல நாம் வாங்கிய வாக்கு சதவீதம் பழனிசாமியை பல தொகுதியில 60-80 தொகுதியில உறுதியாக பாதிச்சிருக்கு. நாம் எல்லாம் ஒன்றாக இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனியாக நிற்கின்ற காரணத்தினால் தமிழ்நாடு முழுவதும் அம்மாவுடைய கட்சி பிரிஞ்சு இருக்குன்னு சொல்லி அவர்களுக்கு வெற்றி பெற முடியாத சூழ்நிலை இருக்கு. அதுக்காக தான் நைஸா நம்மளை கூட்டணியில சேர்த்துக்கலாம்னு பார்த்தேன். இப்போதுதான் நமது ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி முதல் ரவுண்டு நம்மால் வெற்றி பெற முடியவில்லை. ஆனா பழனிசாமியை ஆட்சிக்கு வரணும் தடுத்துட்டோம். அப்ப 75 சீட்டு வாங்கினார். இந்த முறை இந்த தேர்தலோடு பழனிசாமி என்கிற ஒரு துரோகம் வீழ்த்தப்படும் அரசியல் ரீதியாக. இனி தமிழ்நாடு மாத்திரமல்ல, இந்தியா மாத்திரமல்ல, உலக நாடுகள்ல எங்கேயுமே துரோகம் செய்து அரசியலில வளர நினைப்பவர்களுக்கு அது பாடமாக இருக்கும். அதை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அந்த பாடத்தை புகட்ட போகிறது உங்கள் மூலம். அதனால உங்களுக்கு தெரியும், அம்பத்தூர்ல நம்ம கூட்டணியில வேதாச்சலம் அவர்களுக்கு நாம் உறுதியாக அவர் எல்லா தகுதிகளையும் உடைய வேட்பாளர். நாம் இருக்க போற கூட்டணியில அவர் வெற்றி வேட்பாளராக கூட்டணி வேட்பாளர் போட்டியிடுவார். அவருக்கு நீங்கள் அனைவரும் ஒவ்வொரு கிராமத்திலையும் சரி, ஒவ்வொரு இத்தனை நிர்வாகிகள் இருக்கீங்க, நீங்கள்லாம் அங்க உள்ள நமது தொண்டர்களோட பூத் கமிட்டி அமைச்சு தோழமை கட்சிகளோட சேர்ந்து பணியாற்ற போது உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம். உண்மைதானே? தனியா நின்ற பேர் நீங்க எப்படி ஆட்டம் போட்டவங்க. இந்த முறை ஒரு சிறந்த கூட்டணியோடு வரப்போகிறோம். அதையெல்லாம் என்ன விட்டுருங்க. நான் சும்மா ஜோசிய சொல்லலைங்க. இந்த முறை நாம் அமைக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறும். நீங்க தான் கிங் மேக்கராக இருக்க போறீர்கள் இந்த தேர்தலில். உண்மை. அது போன்ற அரசியல் சூழ்நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனாலதான் தொலைக்காட்சியில எல்லாம் கொண்டாந்து மீஞ்சி காமிக்கிறாங்கன்னா வேற ஒண்ணும் இல்லை. நாம் எங்கு சாய்கிறோமோ அங்கு வெற்றி வரும் என்று அவர்களுக்கு தெரியும். நீங்க ஏதோ நான் பழனிசாமி விட்டு வெளில வந்துட்டதுனால டெய்லி வந்து கேட்கிறாங்கன்னு, பழனிசாமி விட்டு வெளில வந்ததுனால அங்க என்ன ஆனிச்சுன்னு தெரியும். அந்த கூட்டணி நிலைமை என்ன ஆனது. நம்ம ஒண்ணு டெல்லிக்கு எதிரானவர்களா பாஜகவுக்கு எதிரானவர்கள் இல்ல. தவறான ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்து கூட்டணியில வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? நாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில தவறான ஒரு கட்சியை கொண்டாந்து சேர்த்ததும் தோல்வியை தானா வந்துட்டு உள்ளார். ஆம பூந்த வீடு தானே அது. அதே நேரத்தில் இன்றைக்கு நீங்க எல்லாம் சொல்லுவாங்க, மீண்டும் நாம் 17-18 மாதிரி எங்க கட்சி வந்துட்டு தலைவர் வந்துட்டாருங்க. நீங்கெல்லாம் என் கூட தமிழ்நாடு முழுவதும் லட்சம் பேர் இங்கே எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்ப்புறதுனாலதான் அவர்களுக்கு தெரியும் எங்க அமமுக போகுதோ அதான் ஜெயிக்க போகுது. அப்படிதான் நீங்க அரசியல் காலகட்டம் இருக்கு. அதனால நீங்களால இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருவரும் கிங் மேக்கர். அதனால அதுல வச்சுங்க, அதுக்கேற்ப வேலை பார்க்கணும். கூட்டணி எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், தேர்தலை அவர் பார்த்துக்குவார். தேர்தலுக்கான எல்லாமே உங்களுக்கு தேவைகளை உறுதியாக கட்சி பார்த்துக் கொள்ளும். கரெக்டா? அதனால எல்லாரும் இன்று முதல் உங்கள் சொந்த வேலைகளுக்கு இடையே கட்சி பணியாற்றுங்க. அவர்கள் வசிக்கின்ற தெருக்களில இப்பொழுதிருந்தே பூத் கமிட்டி போடுவதற்கும் நல்ல
அந்த ஏரியாவை தெரிஞ்ச அந்த பகுதியில் உள்ள மக்களை அணுகக்கூடியவர்களாக பூத்து கமிட்டி உறுப்பினர் நியமனம் செய்யுங்கள். நாம் அமைக்க போற கூட்டணி கட்சி டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவர்களோடு ஒன்றிணைந்து செயல்படுங்கள். கூட்டணியில வேதாச்சலம் அவர்களுக்கு நான் வேட்பாளராக பெற வேண்டும் என்றால் நீங்க எல்லாம் அவருக்கு இப்ப இருந்து தேர்தல் பணி ஆற்றினாதான் நாம் பேச முடியும். கரெக்டா? நல்ல வேட்பாளர், நல்ல மனிதர், அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யப்பட்டவர், 5 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டார். அவரை நீங்கள் வேட்பாளராக நாம் கூட்டணியில கேட்டு பெற வேண்டும் என்றால் அதுவும் உங்க கையில தான் இருக்கு. நீங்க இத்தனை பேரை படிச்சன, நீங்க எல்லாம் சிறப்பா செயல்பட்டாதான் நாம் பெற முடியும். அதை சொல்றதுக்கு தான் நான் நீங்க வந்தேன். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க எல்லாம் இருக்கீங்க, எல்லாம் தெரியும். இதுல ஒண்ணு அட்டண்டன்ஸ் பார்க்க எல்லாரையும் தான் பார்ப்போம். நிறைய பேர் தெரிஞ்ச முகம், ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி கூப்பிடலாம், இன்னும் நேரம் ஆகும். ஆனா உங்களுக்கு நான் நல்ல கருத்துக்களை சொல்லணும், நடந்ததை சொல்லணும், இனி நடக்க போறதை சொல்லணும். அதனால முக்கியமான காலகட்டத்தில் செப்டம்பர் 1ல இருந்து நாம திரும்பி இருக்கோம். இன்னும் ஒரு 6-7 மாதங்கள் நீங்க வாட்டில் உங்க பணியை பாருங்க. டிசம்பர் மாதம் இந்த ஆண்டு முடிவதற்குள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி நமது பொதுக்குழு வேற இருக்கு. ஜனவரி 5ஆம் தேதி பொதுக்குழு. அந்த நேரத்துல எல்லாம் நமது கூட்டணியை யார் என்றது, எந்த கூட்டணியில இருக்க போறாங்க தெரியும். அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க. நான் எந்த கூட்டணி அமைத்தாலும் ஏற்றுக்கொள்வீர்கள் நீங்க, சரிதானே? நீங்க எல்லாம் ஏற்றுக்கொள்கிற மாதிரி கூட்டணி தான் வரப்போகுது. நீங்க எந்த கூட்டணி தான் திரும்பி பழனிசாமியோட எல்லாம் பேட மாட்டேன். ஒருவேளை பழனிசாமி இல்லை என்றால் அதை பற்றி நாம் யோசிப்போம். கரெக்டா? பழனிசாமி முதலமைச்சர் இல்ல அப்படின்னா யோசிப்போம். அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. இருந்தால் அந்த வாய்ப்பு இருக்கு. இல்லாம நமக்கு தான் இன்றைக்கு அதிக வாய்ப்பு உள்ள கட்சி நாம் தான். நாம் செல்ல போகிற கூட்டணி வெற்றி பெறும். அதுதான் எல்லா ஊடகங்களும் உங்கள் பொதுச் செயலாளரை பார்க்கும் போதெல்லாம் கேள்விகள் கேட்கிறாங்க. வர்ற இடத்துல எல்லாம் கேள்வி, வேற ஒண்ணும் இல்லை. இன்னொன்னு, நேற்று என்ன செங்கோட்டையன் பார்த்தாரா பார்க்கலையா, இதே ஒரு ஓட்டம் ஓடிட்டு இருந்துச்சு. பாவம் அவர் இப்ப என்ன பார்த்தாருன்னா அவர் கட்சியை விட்டு நீக்குவானுங்க, தெரியாதா? அதனால உரிய நேரத்துல எல்லாத்தையும் நான் சொல்றேன். கரெக்டா? பார்த்தனா இல்லையாங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும். அதனால நாளை நமதே, தமிழ்நாடு நமதே அப்படிங்கிறதோட அண்ணா அவர்கள் சொன்னது போல மக்களோடு செல், மக்களோடு வாழ்ன்னு சொன்னார். அது போல அம்மா அவர்கள் அதேதான், மக்களுக்காக நான், மக்களால் நான் சொன்னார். உங்களால் நான், உங்களுக்காக நான் என்கிறது தான் என் மனசுல இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் உங்களை போன்ற லட்சம் சகோதர சகோதரிகள் ஜாதி மதத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டு என்னோடு பயணிக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நம்மால் தலை நிமிர்ந்து நடக்க முடிகிறது. எந்த ஒரு கட்சியும் 8 வருஷம்லாம் தோல்வியெல்லாம் சந்திச்சு நிக்காது. எல்லாம் ஓடி போடுவாங்க, தெரியுமா இல்லையா? வீட்டுல போய் உட்கார்ந்துருவாங்க. ஆனா நீங்க எல்லாம் எப்படி ஏதோ தேர்தலில் வெற்றி பெற்று விட்ட மாதிரி ஒரு மகிழ்ச்சியோட அந்த பழனிசாமி கூட்டணியை நான் தூக்கி போட்ட அன்னையில இருந்து நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்க வெளியில. உறுதியாக நான் துரோகத்தை ஏத்துக்குவோமா? யாருக்கும் பயப்படுவோமா? நம்ம பயம்னா கிலோ எவ்வளவுன்னு கேட்கிறவங்க நம்ம எல்லாம். துரோகத்தை போய் ஏத்துக்குவோமா? நீங்க எல்லாம் இருக்கிறப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு? அதான் ஒரே நாள்ல தட்டி விட்டு வந்தேன். கரெக்டா? அங்க காட்டுமன்னார் கோயில கேட்டாங்க, ஆமான்னு சொல்லிட்டு வந்தேன். அதனாலதான் சொல்றேன், வெற்றி பெறுவதற்கே நீங்கள் உழைக்க வேண்டும். இங்க வந்திருக்கிற மாவட்ட கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள், பிற தொகுதியிலிருந்து வந்திருக்கிற நிர்வாகிகள் அந்த தொகுதிகளில சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அடுத்தது அங்கேயும் வருவேன், மாதவரத்துக்கு வருவேன், இன்னொரு தொகுதி தான் குளத்தூருக்கு வருவேன். அங்கெல்லாம் நிர்வாகிகள் இப்ப ஏற்கனவே சென்னையில வில்லிவாக்கம் முடிச்சோம், அன்றைக்கு தாம்பரம் முடிச்சிருக்கோம், இன்றைக்கு உங்க தொகுதி, எல்லா தொகுதியும் வருவேன். அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும், பல தொகுதிகளில் தொகுதி கூட்டங்கள், இந்த ரோடு ஷோ அதெல்லாம் மெதுவா பார்த்துக்கலாம். நம்ம அடிப்படை எப்படி இருக்கு, அடிப்படையை சரியா வச்சிருக்கீங்களா, அடிப்படையை பலப்படுத்தணும், கட்டுமானத்தை
பலமாக வைத்திருந்தால்தான் எத்தனை ஃப்ளோர் வேணாலும் கட்ட முடியும். அதை விட்டுட்டு நீங்க கூட்டம் போட்டா ஈஸியா ஆளை கொண்டு வந்துருவாரு. நிர்வாகிகளை வர வைக்கிறது தானே கஷ்டம். இன்னைக்கு எல்லாம் வந்துருவாங்கன்னாங்க, எல்லாம் 7 மணிக்குள்ள வந்துருவாங்கன்னு நானும் வந்துட்டேன், நீங்களும் வந்திருக்கீங்க. சிறப்பா செயல்படணும். யாரோ ஒரு சிலர் சொந்த பிரச்சனைகளால உடல் சில சரியில்லாம வர முடியாம போயிருக்கலாம், அவங்கள்ட்ட சொல்லுங்க. தேர்தல் பணியில நாம் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த முறை வெற்றி கடி பறிப்போம், வெற்றி உறுதி. நாம் இடம்பெறுக போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி. அத்தோடு நிறுத்திக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.